சாதாரண இப்ப ராஷ்டிரபதி நமது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு சாதாரணமான ஒரு இருந்தாங்க. இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக இதுல சமுதாய நீதியோடு பார்க்கின்ற ஒரே இது குடும்ப கட்சி கிடையாது. நேற்று மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு தூரம் கட்சியை கட்டுப்பாடு வளர்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க கூட இருந்து என்னை கொண்டு இன்னைக்கு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அடுத்தால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வருஷம் 3 வருஷம். இந்த 3 வருஷம் கழிச்சு இன்னொரு இந்த இடத்துக்கு வரலாம். அது உண்மையிலேயே இதுதான் சமுதாய நீதியோட கட்சி. யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இன்னைக்கு திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும். இன்னைக்கு கலைஞர் பிறகு ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஸ்டாலின், பிறகு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க. ஆனா அந்த மூத்த தலைவர்களும் அந்த அவருடைய இன்னைக்கு ஸ்டாலினுடைய பேரனுக்கும் அவங்க தலைவணங்க தான் போறாங்க. அது இங்கதான் நீதி எல்லாம் இருக்கு. இன்னைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, தமிழகத்தை பொறுத்தளவு அதிமுக தலைமையில் கூட்டணி இருந்தாலும் ஆட்சியில பாஜக பங்குன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அது அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார். உள்துறை அமைச்சர் சொல்லும் போது மிக தெளிவாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார். அந்த கருத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டிருக்கிறார். அதை பற்றி தான் உங்களிடம் கேட்கிறோம். இல்ல, அதாவது கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை. இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவாங்க. இல்ல, ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா இடம் பெறுகிற பன்னீர்செல்வம் அமையும் என்று கூறியிருந்தார். அதே கருத்தை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருந்தார். அது பழைய என்டிஏனுடைய நிலை. இப்போது திரு அமித்ஷா அவர்கள் கூறிய செய்தி ஒளிபரப்பானது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையப்படுகிறது. அந்த நிலையிலிருந்து அதிமுக மாறுகிறதா? இல்ல, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அன்னைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க. இல்ல, பாரதிய ஜனதா இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறதா? இல்ல, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. வேற அதாவது இப்ப நாட்டுல எதிர்நோக்கியுடைய பிரச்சனை என்னன்னா, இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள். இன்னைக்கு மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு அறுவாளை வச்சு வெட்டுறாங்க எல்லாரும். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போனா ராத்திரி 7 மணிக்கு மேல எங்கேயும் போக முடியல. சார் கூப்பிடுறாருன்னு சொல்றாங்க. இந்த சார் கூப்பிடுற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டி இருக்கு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை சரி பண்ண வேண்டி இருக்கு. மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்துல நாங்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தான் நாங்க எடுத்துருவோம். மக்களுக்கு தேவையா இல்லாத பிரச்சனைகளை திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்க எதிர்த்து சட்டமன்றத்துக்கு உள்ளேயே பேசி நாங்க வெளிநடப்பு செய்திருக்கோம். அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கை தீர்மானமா இருந்தாலும் சரி, வேற எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி, நாங்கள் 4 பேரும் இருக்குது எண்ணிக்கை 4 பேர் தான். ஆனா எங்களுடைய கொள்கையில இருந்து நாங்க என்னைக்குமே மாறுபடுறது கிடையாது. அவரு புயலா இருப்பார், நான் தென்றலா இருப்பேன். கஷ்டமான சூழ்நிலை ஒண்ணும் எனக்கு இல்லை. மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை மாத்துறதுதான் நாங்க கூட்டணி